ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அருமையான சுவையில் சூப்பரான முட்டை சூப் தான் செய்ய போகிறோம். வாங்க இந்த முட்டை சூப் எவ்வளோ சூப்பராக செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முட்டை சூப் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே இதில் ஒரு 4லேருந்து 5 சீரகத்தை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 சின்ன வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்குங்க. 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் இதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சத்து கிடைக்கிறதுக்காக காய்கறிகள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கேரட் பீன்ஸையும் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காய்க்கெலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த காயெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த சூப்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்து வரட்டும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா காயெல்லாம் வெந்து வந்திருக்கு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த சூப் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காண்டி கரம் மசாலா ஒரு பிஞ்ச் சேர்க்க போகிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கூட கிடையாது, ஒரு பிஞ்ச் தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம முட்டை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு முட்டையை எடுத்து பீட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நுரைய வர வரைக்கும் பீட் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக பீட் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், சூப்பராக பீட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நமக்கு சூப்பும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த சூப்புக்குள்ளே நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான முட்டை சூப் செம்மையாக கமன்னு ரெடி ஆகிடும். நிஜமாகவே இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இதில் கார்ன் மாவு சேர்க்கல. சப்போஸ் நீங்கள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த முட்டை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் கார்ன் சேர்த்துக்கோங்க. சூப் ரெடியானதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து பரிமாறினா போதும். சுவையான முட்டை சூப் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.